வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன் பேசுகிறேன். நல்ல வெயில் ஆரம்பிச்சிச்சு. ஒரு நல்ல வெங்காய வடை ரெசிபி காட்டுறேன். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரதுனால அதுக்கு இது பண்ணிக்காதீங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி எப்போ செஞ்சாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுற எங்கள் சுமதி சித்திக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் 2 கிலோ ஒரு 150 வடவத்துக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் நான் பண்ணுறதெல்லாம் அதில் 4ல் 1 பங்கு தான் பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் அந்த அளவுலாம் காமிச்சு பண்ணுறதால கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும். ஆனால் முழு வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு விஷயம் கூட விடாமல் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணியிருக்கேன். வெங்காயமும் பூண்டும் 1/2 கிலோ வெங்காயம், ஒரு 100 கிராம் கூட கம்மியாக 75 கிராம் பூண்டையும் கழுவி காய வச்சுருக்கேன். மஞ்சளை ஊற வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். உப்பும் ஒரு 1/2 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். விளக்கெண்ணெய். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இது மட்டும்தான். அந்த வெங்காயம் காலையிலேயே உரிச்சிட்டு கழுவி காய போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாயங்காலமாக இதை பண்ணுங்கள். அந்த வெங்காயத்தை அரிஞ்சுக்கோங்க, பூண்டு அரிஞ்சுக்கோங்க, கருவேப்பிலை, உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் விளக்கெண்ணெயை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 1/2 கிலோவுக்கு ஒரு 125 கிராம் உளுந்து. அந்த உளுந்தை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி மட்டும்தான் இதில் காமிச்சிருக்கேன். இதை களைஞ்சிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மஞ்சள் ஊறினது, இந்த வெங்காயம் அரிஞ்சது, உளுந்து அரிஞ்சது 3யும் எடுத்து ஒரு பக்கமாக நைட்டு வச்சுருங்க. காலையில் ஏஞ்சி அந்த உளுந்தை தண்ணியை வடிச்சிட்டு நல்லா குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். மஞ்சளை நீங்கள் நல்லா ஊறி இருக்கும்ல, அதை அரிஞ்சிங்கன்னா அரிய வரும். அதையும் நல்லா அரிஞ்சு அரைச்சி வச்சுக்கோங்க. இது மஞ்சள் பொடி போடுறதோட இதுமாரி விரலி மஞ்சள் வாங்கி ஊற வச்சு அரைச்சி போட்டால் இது ஒரு வருஷம் 2 வருஷம் நம்ம வச்சு சாப்பிட்ற பொருளுங்கிறதால எல்லாமே கரெக்டாகவே பண்ணுவோம். இதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும். கடுகு ஒரு 25 கிராம் நான் போட்டிருக்க. 1/2 கிலோவுக்கு இதெல்லாம் நான் 2 கிலோவுக்கு அளவு கொடுத்துருக்கேன். ஜீரகம் 25 கிராம், வெந்தயம் 10 கிராம் போதும். அது கொஞ்சம் கசப்பு இருக்கும்ல, அதனால். அதுக்கப்புறம் திருப்பி துவரம்பருப்பு ஒரு 25 கிராம். அது அவ்வளோதான். அது எல்லாம் முடிஞ்சோடனே இந்த மஞ்சத்தூளியும் ஒரு 20 கிராம் 25 கிராம் அளந்தான். ஆனால் இவ்வளோ போட்டது பத்தலை. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சி வச்சது. அது அளக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு கலர் ஓரளவுக்கு பார்க்க கிடைக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய், அந்த உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணையும் போட்டு கீழே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. பிசையும் போது கீழே விழுந்தா கூட உங்களுக்கு இதுவாக இருக்கும். தட்டை வச்சுட்டு இது நல்லா கலந்து பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக கூட எடுத்துக்கலாம். நான் இந்த பாத்திரம் பத்துன்னு நினச்சிட்டு இது பண்ணேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு மேலே சமமாக அமுக்கி இதுக்கு மேலே தூசி படாமல் இருக்க ஒரு துண்டை வச்சு சுற்றி வெயிலில் ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கணும். வீணாக்காமல் அப்படி நல்லா வச்சு வெயிலில் 2 மணி நேரம் காய வச்சுக்கோங்க. இந்த அலுமினியம் ஷீட்டையும் நான் கழுவி காய போட்டிருக்கேன். அதுதான் இது காமிக்கிறேன். காஞ்ச உடனே மேலே ஒரு மாதிரி உங்களுக்கு இதை மாதிரி இருக்கும். அது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மாடிக்கு போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஒரு கொஞ்சம் விளக்கெண்ணையும் கையில் தொட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் சூடு இருக்கப்பயே சேர்த்து இப்போ பிடிக்க பார்த்திங்கன்னா நல்லா உருட்டை வரும். வெங்காயம் ஓரளவுக்கு காஞ்சிருக்கும்ல, கொஞ்சம் இதுவாக இல்லாமல் உருட்டை வரும். இதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாகவே உருட்டிக்கோங்க. காய இது நல்லா சுருங்கும். வெங்காயம் வத்தல் எல்லாமே சுருங்குற டைப்புங்கிறதால தண்ணி சுண்ட நல்லா சுருங்கும். ஓரளவுக்கு பெரிய உருண்டையாகவே உருட்டிக்கோங்க. நான் உருட்டினது கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக உருட்டியிருக்கலான்னு எனக்கு தோணுது. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் உருட்டி திருப்பியும் அதை வெயிலில் காய வச்சுக்கணும். இதை மாதிரி ஒரு 2 வாரம் காய வைக்கணும். 2 நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் விளக்கெண்ணெயில் தொட்டு பிடிச்சிங்கன்னா அது காய கொஞ்சம் லூஸாக இருக்கும்ல, லூஸாக இருக்காமல் கொஞ்சம் டைட்டாக இறுகி இருக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை இதை மாதிரி எல்லா உருண்டையும் லைட்டாக விளக்கெண்ணெயை தொட்டு உருட்டி எடுத்து வச்சுக்கணும். வெயிலில் காய வைக்கும்போது நல்லா ஒரு காட்டன் துப்பட்டாவை போட்டு மூடி தூசி படாமல் காய வச்சுக்கோங்க. காய வச்சு எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை இதை மாதிரி விளக்கெண்ணெய் வச்சு ஒரு 10-15 நாள் நல்லா காஞ்சிட்டு, நல்லா காஞ்சிருச்சுன்னா ஒரு சவுண்டு கேட்கும்ல,
அந்த ரொம்ப அமுங்காமலாம் இருக்கிற வரைக்கும் காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா இது எனக்கு இன்னும் 10 நாள் காயணும், இன்னும் ஒரு 5 நாளாவது காயணும். நான் இது மாதிரி ஒரு வாரம் காய்ஞ்சோன்னா பீங்கான் ஜாடியில் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. நான் ஃபுல்லாக இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் வீடியோவை காமிக்கிறேன்னா, அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வடகம்லாம் போட்டு வச்சுருங்க. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் வரப்போகுது. இது மாதிரி நிறைய நல்ல வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் ஷேர் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு ஈஸியாக பார்க்கலாம். இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.